நாங்க ரெடி, நீங்க ரெடியா? நீங்க ரெடியா? எங்க தாத்தா நேச்சுரோபதி, எங்க பாட்டி ஹோமியோபதி, எங்க அப்பா அலோபதி. ஆனா நான் மட்டும் வெறும் சபாபதினு ஃபீல் பண்ற பலரையும் கோர்பதி ஆக்குறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடியா இருக்கானுங்க. நீ ரெட்டியார் முதலியார் நான் கேட்டேன். ஒரு வார்த்தையை கொஞ்சம் அழுத்தி சொன்னா அதையும் ஜாதி ஆக்கிடுறியே. உட்காரியா? மிஸ்டர் குருவஞ்சலி கோவிந்தசாமி, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். கொஸ்டின் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ரெடியா? 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால் சார். சரி ஜவாப், சரியான பதில். மிஸ்டர் குருவஞ்சலி கோவிந்தசாமி, இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு 1 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? லாட்டரி டிக்கெட் தான் வாங்குவேன். 1 கோடிக்குமா? ஆமா. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சோத்துக்கே லாட்டரி அடிச்சாதான் உங்களுக்கு இந்த லாட்டரி டிக்கெட் மீது உள்ள மோகம் குறையும். இப்ப கேள்விக்கு போலாமா? மிஸ்டர் கோவிந்தசாமி, मैं इंद्रजीत बोल रहा हूं. இந்த நிகழ்ச்சியில மொத்தம் 14 கேள்வி. முதல் கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1000 ரூபாய். அப்படியே படிப்படியா முன்னேறி 14வது கேள்விக்கு நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய். அப்போ முதல்லயே அந்த 14வது கேள்வி கேட்டீங்கன்னா 1 கோடியும் வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன். ஏய்யா, உன் ரேஞ்சுக்கு ஒரு நாளைக்கு 1 கோடிங்கிறதே அதிகம். இதோ ஸ்ட்ரைட்டா 14வது கேள்வி கேட்டு 1 கோடி கொடுத்துடணுமா? இதோ பார், பிரைஸ் அடிச்சா 1 கோடி, எங்க ஆளுங்க அடிச்சா நீ டெட் பாடி. படையப்பா படம் தமிழ் படமா ஆங்கில படமா? சார், எனக்கு ஒரு சிகரெட் கொடுங்க சார். எதுக்கு? சிகரெட் பத்த வச்சா எனக்கு மூடு வரும் சார். இப்ப சிகரெட் பத்த வச்சா மூடு வரும்ப, கொஞ்ச நேரத்துல செட்டையே பத்த வச்சாதான் மூடு வரும்ப. அதெல்லாம் நடக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்க அப்பா பேர் என்ன? ஏ வேலுச்சாமி, பி வீராசாமி. வேலுச்சாமியா வீராசாமியா? ஏய், விட்டுலாம் பார்க்க கூடாது, பட்டு பதில் சொல்லணும். உங்க அப்பா யாரு? ஆடியன்ஸ் இல்ல, எங்க அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டா ஓரளவு கரெக்டா சொல்லுவாங்க. சொல்லுங்க, உங்க பையனோட அப்பா பேரு என்ன? இப்படி மொட்டையா கேட்டா எப்படி சார்? நீங்க ஒரு சாய்ஸ் கொடுங்க. இதுக்கு சாய்ஸா? வேலுச்சாமியா வீராசாமியா? 2 பேரையும் வச்சுக்கோங்க. எனக்கு 2 அப்பா. ஏற்கனவே 2 பேரும் வச்சிருந்த நீ எதுக்கு இந்த மானசாமி 3ஆவதா கல்யாணம் பண்ணி? மிஸ்டர் கோவிந்தசாமி, உங்களுக்கு 2 அப்பா இல்ல 3 அப்பா. இந்தாங்க 1 லட்சம் ரூபாய். வெல்கம் பேக் டு நாங்க ரெடி, நீங்க ரெடியா? சமீபகாலமா நம்ம நாட்டுல அடிக்கடி தேர்தல் வந்துகிட்டே இருக்கு. பிரதமர்களும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட் அமையணும்னா என்ன செய்யலாம்? அதாவது சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சங்கர் சிமெண்ட் கட்டினா சங்கர் திட்ட மாட்டாரா? ஆயாது, கேட்கிற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட் மாதிரி தெரியும். யாரது? யாராவது? அதான்டா தண்ணி வைக்கிறவங்க பூரா பக்கத்துல வச்ச பத்தியா என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய அதிகாரம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக அதிகாரம் கிடைக்கிறதுக்கு உங்க யோசனை என்ன சார்? குட் கொஸ்டின். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊட்டி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க? தண்ணி. ஒரே குழப்பமா இருக்கு சார். நான் சொல்றேன், டிஸ்டன்ஸ் தான் காரணம். டிஸ்டன்ஸ். இப்ப டெல்லி இங்க இருக்கு, தமிழ்நாடு அதல பாதாளத்துல தொங்கிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட ஹனுமார் சஞ்சீவனை தூக்குற மாதிரி அப்படியே அலேக்கா ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா அதை கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்சம் மீதிய பூரா பக்கத்துல இருக்கிற பூரா கொடுக்கலாம். இதை சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாங்க.